உலகம் முழுக்க பரவியிருக்கும் ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதம் 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை இப்போது பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தின் முதல் 2 வாரங்கள் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் போகிறார். அப்போ ஒரு பாவக்கிரகம் ராசிநாதனாகி சுபத்துவமாகி 10-11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? தொழிலில் லாபங்கள் இருக்கும், வேலை தொழில் அமைப்புகள் நிரந்தரமாகும். ஒரு அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு இந்த வருஷமே நல்லவைகள் நடக்கக்கூடியதற்கான ஒரு அனைத்து முன்னேற்பாடுகளும், ஒரு அஸ்திவாரம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அஸ்திவார அமைப்புகள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தில் முதல் 2 வாரங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு இருக்கிறது. ராசிநாதன் உச்சமாக இருப்பது, ராசியிலேயும் குரு இருப்பது, 5, 7, 9ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்றன. அதை போலவே 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் அப்படியே லாபம் என்கின்ற ஒரு அமைப்பிலும் தொழில் மேன்மை, வேலை தொழில் அமைப்புகள் அத்தனையிலும் அங்கே சுபராகி ராசிநாதன் இருப்பது அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்ன துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படிங்கிறத காட்டுது. இது வரைக்குமே ஒரு தொழிலை மாற்றலாம், வேலையை விட்டுறலாம், இந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இந்த வியாபாரத்தில் ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கலாம், அல்லது இருக்கின்ற இடத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான மனதிற்குள்ள ஒரு திட்டங்களை போட்டு வைத்து விட்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தயக்கங்கள், அல்லது இது கைக்கூடி வரல, அது கைக்கூடி வரல, பணம் இல்லை, முதலீடு இல்லை, வெறுமனே பேப்பரில் மட்டும்தான் ப்ராஜெக்டை வச்சுருக்கிறோம், கையில் காசு யாராவது கொடுத்தா தானே, இந்த மாதிரியான அடுத்தவரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தொழில் ரீதியிலான அமைப்புகளுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் உன்னதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பெண்களுக்கு வேலை கிடைக்கிற மாதம். இதுவரைக்கும் அவரவருடைய படிப்பிற்கேற்றாற் போல வேலை கிடைக்காதவர்கள், டார்கெட் அமைப்பில் போய் மாட்டிக்கிட்டவங்க, இந்த வாரம் பண்ணால் இது சம்பளம், இந்த மாதம் பண்ணால் இது சம்பளம், தினசரி இதை முடிச்சுட்டு போனால் தான், இத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசினா தான் வருமானம் என்பது மாதிரியான சம்பளம் என்பது மாதிரியான ஒரு மாதிரியான இக்கட்டான நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல வேலைகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இளைய பருவத்தினர், இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திருமண உறுதியோ, அல்லது இந்த வருஷம் கார்த்திகை மாதம் நவம்பருக்கு பிறகு திருமணம் நடப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். பெரியவர்களாக இருக்கட்டும், மேஷத்திற்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெட்ட பலன் இப்போ இல்லைங்க. 2015, 16, 17 நீங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே படலை. அந்த 3 வருடத்திற்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக உங்களுடைய திறமையின் பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறிக்கிட்டு வந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த 2024ஆம் வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆகவே அதை எடுத்து சொல்லுகின்ற விதமாகவே மார்ச் மாதம் அமையும். அடுத்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் குரு பயிற்சி ஆகுது. குரு கூட 2ஆம் இடத்திற்கு பணம் வரக்கூடிய சூழல்களுக்கான அத்தனை அமைப்புகளையும் மாறுறார். ஆகவே இன்னும் 2-3 மாதத்தில் பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கான ஆதார வழிகள் வேலை தொழில் வியாபாரம் போன்றது தானே. அப்போ அந்த ஜீவன அமைப்புகள் இப்போது 10-11ஆம் இடங்களில் மாதம் முழுவதும் ராசிநாதன் இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் விருத்தியாவது. ஒரு 2-3 மாதத்தில் நிரந்தரமான அமைப்புகள், பணம் வரக்கூடிய அமைப்பு, மாதம் இந்த மாதிரியான ஒரு சம்பளம், இந்த மாதிரியான தொழில் மூலமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் நிரந்தரமான வருமானம் என்பது என்னவென்று தெரியவில்லையே என்கின்ற கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு இதுதான் இனிமேல் நிரந்தரமான வருமானம். ஒரு வட்டி கட்ட முடியல, ஒரு பணம் செலவு பண்ண முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு ஏற்ற இறக்கங்களோடு கூடிய பொருளாதார மாற்ற அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. ஆகவே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல தொழில் முன்னேற்றங்களை, வேலை மாற்றங்களை அனைத்திலும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. மார்ச் மாதம் எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றவாறு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். 9, 10ஆம் இடங்களில் இப்போது இந்த ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்க போகிறார். ஆரம்பத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு இயற்கை சுவர். குருவும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துலேருந்து யோக பலன்களை செய்வாங்க. உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் யோக கிரகம் தான். அவர் செவ்வாயோடு சேர்ந்து மங்கள அமைப்புகளில் இருக்கிறார். என்ன இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் 2 வாரம் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க, அப்புறம் தான் அடிச்சுக்குவீங்க. கணவன் மனைவி உறவு ஒரு நிலையில் இப்படி ரெண்டும் கலந்ததாக தான் இருக்கும். உண்மையிலே சண்டை போடாத கணவன் மனைவி இங்கே யாருமே கிடையாது. சண்டை போட்டதற்கு அப்புறம்தான் கொஞ்சம் நேசம், பிரியம், காதல் போன்றவைகள் கூடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது.
9, 10ஆம் இடங்கள் அப்படிங்கிறத பெருங்கோணம் பெருங்கேந்திரம்னு சொல்லுவோம். ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த மாதத்தில் புதனோடும் சேருகிறார். ஆக உங்களுடைய ராசியின் 3 சுப கிரகங்களான சுக்கிரன், புதன், சனி ஆகிய மூவரும் இந்த மாதத்தில் 9, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் நல்ல வருமானம் வந்து அந்த வருமானத்தை ஒரு நியாயமான விஷயத்தில் செலவு செய்யக்கூடியது. ஒரு சுகத்திற்காக, ஒரு பாக்கியத்திற்காக, ஒரு வீடு மனை சேர்க்கைக்காக, ஒரு சொத்து வாங்குறதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறேன், இந்த மாதமே பத்திரப்பதிவு செய்யலாம், ஒரு வீடு வாங்க போகிறேன், ஃப்ளாட் வாங்க போகிறேன், நிலத்தை வாங்க போகிறேன், ஏற்கனவே ஊரில் இருக்கிற சொத்தை விற்றுட்டு அதன் மூலமாக மேற்கொண்டு கொஞ்சம் பணத்தை போட்டு இங்கே இருக்கிற ஊர்லேயே விட வாங்குகிறேன், நிலம் வாங்குகிறேன், இந்த மாதிரியான ஒரு பொருட்சேர்க்கை, ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் இந்த மார்ச் மாதத்திலேயே அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கேற்றார் போல வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுது. குறிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 25 வயசு கடந்து 30 வயசு ஆச்சு, இன்னும் வந்து கல்யாணமே ஆகலையே அந்த பெண்ணிற்கு என்பது போன்ற ஒரு குடும்ப அமைப்புகளில் பெண்களுக்கு திருமணம் ஆகலையே நினைஞ்சு கணங்கி கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் இந்த மாதத்திலே நடக்கும் என்கின்ற உறுதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கல்யாணம் தான் நடக்கலை, ஒரு பூ வைக்கிறது, நிச்சயார்த்தம் வைக்கிறது என்பது போன்ற மற்றவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதை பார்த்து அனுபவிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவருக்கு வீடு, வாகனம் இல்லாதவருக்கு வாகனம், அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் ஒரு அடிப்படை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. பணவரவு இந்த மாதம் முழுவதும் சரளமாகவே இருக்கும். ஏன்னா 9, 10ஆம் இடங்கள் பணத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ, எந்த வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ, என்ன வேலையில் இருக்கிறீங்களோ, அல்லது விவசாயம் வச்சுருக்கிறீங்க, ஒரு தறி போட்டிருக்கிறீங்க, அல்லது ஏதேனும் ஒரே ஒரு இயந்திரம்னு சொல்லுவேன், ஒரு கார் வச்சுட்டு அதை ஓட்டிக்கிட்டு சமூக இந்த ஆப்புங்களின் மூலமாக வருமானம் வருகிறது, ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், இந்த மாதிரியான ஒரு வாகனத்தை வைத்து, ஒரு இயந்திரத்தை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இரட்டிப்பாக இன்னொரு வாகனம், இன்னொரு இயந்திரம் வாங்குவதன் மூலமாக இரட்டிப்பு லாபங்கள், இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசியின் யோகர்கள் மூவருமே இன்றைக்கு 9, 10ஆம் இடங்களில் இருக்கிறதும், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் கூட கொஞ்சம் செலவுகள் தான். குரு வந்து நல்ல செலவுகளை தான் கொடுப்பார். நற்செலவுகள் இருந்தால்தான் வாழ்க்கை. ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு தானே வாங்குகிறோம். ஒரு ஏசி வாங்குறது கூட இன்றைக்கி 50,000 ரூபாய் ஆகுது. அப்போ ஒரு 2 மாத சம்பளம், 1 மாத சம்பளத்தை கொடுத்து தானே ஒரு பொருள் வாங்குகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய, அந்த செலவுகளுக்கேற்ற வருமானம் வரக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமான அமைப்பில் இருக்கிறது. ரிஷபத்திற்கு மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் பகுதியில் ஒரு வாரத்திற்கு புதன் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட அமைப்புகளில் இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் அவர் நீச்சனும் ஆகி அங்கே ராகுவோடு இணைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சமானாலே நம்ம நினச்சது நடக்காது, தடைகள் வந்துடும். ரெண்டாவது, நம்ம ஒரு குழப்பத்தில் வந்துடுவோம். ராசிநாதன் நீச்சனும் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாட்கள், மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன், 25, 26ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன், அது வரைக்குமே ராகுவோடு தான் இருக்கிறார். அப்போ முதல்ல ஒரு 3 வாரம் குழப்பத்தில் இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள். எந்த ஒரு முடிவில் இன்றைக்கி ஒரு தாமதம் ஏற்படும். எதுலேயுமே முடிவை வந்து தெளிவாகவே எடுக்க மாட்டீங்க. தெளிவாகவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் என்பது தான் உண்மை. தயக்கம் தயக்கம் தயக்கம். கடந்த ஒரு 3 வருஷமாக 2020, 21, 22 கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ஒரு 6 மாதமாக நல்லா தான் இருக்கிறீங்க. இந்த 6 மாதமாக நல்லா இருக்கிறது 2024 பிறக்கும்போதே நல்லா தான் பிறந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த மாதம் தடையாகும். எப்போவுமே ராசிநாதன், லக்னாதிபதி போன்றவைகள் கோச்சாரத்தில் பாதிக்கப்படும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு சுணக்கம் ஏற்படும். எதிர்பார்த்தது நடக்காது. என்னங்கய்யா எதிர்பார்த்தது? வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பீங்க. ஒரு 20 வயதுக்காரருடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும், 30 வயதுக்காரருடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும், 50, 60 கடந்தவருக்கு அவருக்கான எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆக அவரவருடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே ஒரு நிலையில் நடக்காமல் தாமதித்து கொண்டே போய் இந்த மாதத்தின் கடைசி வாரம்னு சொல்லப்படக்கூடிய மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு தான் நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்திலேயே ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். பெரியவங்ககிட்ட பேசும்போது சிறியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு மாதிரியான நான் என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறது, நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருந்தால் இப்படி ஆயிருக்கும், அப்படி ஆயிருக்கும், இப்படி ஆயிருக்கும்னு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போது இருக்கின்ற இடங்கள்லேயே தொழில் ரீதியிலான போட்டி அமைப்புகள், வேலையில் ஒரு சிக்கல்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் மார்ச் மாதத்தில் 3 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிடுவேன், சோஷியல் மீடியாவில் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்களாகவே இருப்பாங்க.
இந்த இந்த இருக்கின்ற அத்தனை பேருக்குமே ஒரு நிலைமையில் அறிமுகம் இல்லாதவரிடம் பழகுவதன் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு அசிங்கம் போன்றவைகள், ஒரு மாதிரியான மன வருத்தம் போன்றவைகள் இந்த மாதம் வரக்கூடும். ஆகவே சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் பழகும் பொழுது அல்லது இன்னார்கிட்ட தான் இருக்கிறோம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் எதையும் பண்ணணும். ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கை கூடுதலாக தேவைப்படுகின்ற மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். கடந்த ஒரு வருஷமாகவே நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தான் சொல்லிட்டு வந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராசி பலன் என்பது நல்ல பலன் சொல்வதல்ல, ராசி பலன் என்பது உள்ள பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ஒரு 20-25 நாட்களுக்கு ஒரு பலவீனமான நீச்ச நிலையில் ராகுவோடு சேர்வதால் எதற்கும் கொஞ்சம் தயக்கம் கலக்கம் போன்றவைகள் இந்த மாதத்தில் வந்துடும். தொட்டது தொடங்கலையே, அல்லது இப்படி பண்ணமே அப்படி பண்ணமே, இப்படி பண்ணது அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே, பிள்ளையார் பிடிக்க வேறு எதுவாக ஒன்று மாறிவிட்டதே, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஐயா இவ்வளோ நேரம் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ ஏதாவது இதுக்கு ரெமெடி மாதிரி இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. மார்ச் 23-24க்கு பிறகே ராசிநாதன் புதன் அப்படியே மாறி குருவோடு சேருகிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரார். முதல் 3 வாரம் அப்படியே ஒரு மாதிரி சோதனைகள், சாதகமற்ற தன்மைகள், சற்று எல்லாவற்றிலும் ஒரு விரோதத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பா கிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேச முடியல, கணவர் மனைவி உறவுகள் நன்றாக இல்லை, வேலையில் போனால் மேலதிகாரி அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார், இந்த மாதிரியான அமைப்புகளை கடைசி ஒரு வாரத்தில் ராசிநாதனுடைய பலம் அப்படியே வலுவாக நல்ல விதமாக வந்து விடுவதால் நீச்சத்திலிருந்து விலகி ராகுவிடமிருந்து விலகி அப்படியே குருவோடு சேர்ந்து லாபத்தில் இருப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய கடைசி வாரத்தின் மூலமாக மார்ச் மாதம் நன்றாகவே இருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே. கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம். ராஜயோகாதிபதி பூரண ராஜயோகாதிபதி செவ்வாய் மாதத்தில் முதல் 2 வாரங்கள் அப்படியே உச்சம் என்கின்ற நிலையில் மங்கள யோகத்தில் சுக்கிரனோடு கலந்து அவருடைய சுப பார்வையை ராசி மீது பதிக்கிறார். 10ஆம் இடத்துல நிரந்தரமாகவே குரு இருக்கிறார். சூரியன் கூட இந்த தடவை 8இல் மறைந்தாலும் கூட 2ஆம் இடத்தை பார்க்குறார். என்ன அப்படின்னா, காசெல்லாம் வரும், கஷ்டப்பட்டு வரும். தனாதிபதி தன வீட்டை பார்ப்பது ஒரு நிலையில் மிகப்பெரிய யோகம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதி 8இல் மறைந்தாலும் அவருடைய 2ஆம் வீட்டையே பார்க்கிறார். ஆனால் ஒரு நிலையில் சற்று ஒரு முன்ன பின்னன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி தான் இவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தேன், இன்றைக்கே கிடைக்கும்னு பார்த்தேன், இன்றைக்கி கிடைக்கல, 2 நாள் கழித்து கிடச்சி. இவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தேன், இவ்வளவு கிடைக்கல, அதில் குறைச்சபட்சம் இவ்வளோ தான் கிடைச்சது. இந்த மாதிரியான பண வரவுகளில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கின்ற மாதமாகவே இந்த மாதம் அமையும். முதல் 2 வாரங்களில் கொஞ்சம் கோவப்படுவீங்க. ராசியை சுக்கிரன் செவ்வாய் வலுத்து பார்க்குறாரு இல்லையா, உச்சமாகி பார்க்குறாரு இல்லையா, டப்புன்னு எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோவம் வரும். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் உள்ள தூய்மை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். அடுத்தவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும், நம்ம கெட்டு போனாலும் மற்றவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அந்த அத்தனை அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பூச நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாடு பட்டு விட்டீர்கள். 10 நாளாக 15 நாளாக பரவாயில்ல, நல்லா இருக்கிறீங்க. மார்ச் மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஆயில்யம் நட்சத்திரம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைத்து விடாதீர்கள். அந்த எந்த ஒரு அமைப்பிலும் சற்று சங்கடங்கள் வரும். இந்த அஷ்டமச்சனியை போய் சுக்கிரன் போய் சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவப்படுத்துகிறார். ஆகவே அஷ்டமச்சனியின் கைகள் கொஞ்சம் கட்டப்படுகின்றன, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அஷ்டமச்சனின்றது உண்மையிலேயே கோச்சாரத்தில் அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் தான் கடுமையான ஒரு அமைப்பில். என்ன நடக்குது, எதுவுமே நல்லா தானே போகுது, நல்லா தானே முயற்சி பண்ணுறோம், ஆனால் பலன்கள் எதுவும் நடக்கலையே, பலன்கள் எதுவும் செய்யலையேன்ற மாதிரியான அமைப்பு அஷ்டமச்சனி அமைப்பு. அது இப்போது கடகராசிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்க ஒரு பாதிப்புலேருந்து கிட்டத்தட்ட 95% வெளியே வந்துட்டீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுமெதுவாக சில தடங்கல்கள் தாமதங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றன. அவர்களெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிற மாதமாகவே இருக்கும். ஆக சுருக்கமாக சொன்னால் பணம் வரும். அந்த பணத்தை நம்ம முறையான வழியில் நம்ம நல்லபடியாக செலவு பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு அசுப செலவுகள் வரும். அப்பா அம்மாவுடைய, குறிப்பாக சூரியன் சனி சேர்ந்துருக்கு இல்லையா, தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். திடீர்னு அப்பா அம்மா கூட சண்டை வந்தாலும் வரும். அப்பா கூட சண்டை வந்தாலும் ஒரு நிலையில் விட்டு கொடுத்து நம்ம தான் போகணும். ஏன்னா வயதானவர் இல்லையா, என்ன இருந்தாலும் அனுபவஸ்தர், நம்மை பெற்றவர் என்கின்ற போது அவருடைய அனுபவம் என்பது உண்மையிலே நமக்கு தேவைப்படுகின்ற இடங்களில் நிச்சயமாக அது பொருந்தித்தான் போகும். ஆகவே இளைய பருவத்தினர் கொஞ்சம் ஒரு நிலையில் மனதடக்கி தாய் தந்தையரோடு விரோதத்தை பாராட்டாமல் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய சோம்பலாக தான் இருப்பீங்க. சோம்பல் தான் இப்போ கடகராசிக்காரன்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறான்னு அடிக்கடி சொல்கிறேனே, 90% பேருக்கு நான் சொல்லுகின்ற இந்த பலன் அப்படியே பலிக்கும். சோம்பலாக இருக்கிறீர்கள், ஒரு நிலையில் மனம் கலக்கமாக இருக்கிறது என்பதே உண்மை. ஆனால் ஒரு 10% பேர்
பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஒரு ஒளிக்கு பக்கத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லிடுவேன். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகளில் இருக்காது. ஆகவே பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான தடைகள் இருந்தாலும் கூட திடீர் தனவரவு பணலாபத்தின் மூலமாக அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மார்ச் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம் இது. சிம்மம் சிறப்புகளை தரும். மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள் இப்போது இருக்கும். 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். முதல் 2 வாரங்கள் மாதத்தில் பாதி நாட்கள் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? எப்போவுமே ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது சுபத்துவமான ஒரு நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு நிலையில் நல்ல பலன்கள் இருக்கும். ராசி கெட்டு போனாலும் ராசிநாதன் கெட்டு போனாலும் ராசியை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் ஒரு சின்ன இக்கண்ணா, சூரியனும் சனியும் இங்கே சேருகிறார்கள். சூரியனும் சனியும் சேர்ந்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரே அறையில் பிடிக்காத ஒருத்தரோட ஒரே ரூமில் இருக்கிறோன்னு வைங்க. திடீர்னு இப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், நல்லா தான் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோம். எதிரில் ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தரை பார்த்துட்டோம், ஜென்ம விரோதியை பார்த்துட்டோம், இவரை கண்டாலே ஆகாது. அந்த மாதிரியான ஆளை பார்த்தோன்னா அந்த சிரிப்பு டக்குன்னு நின்று அப்படியே ஒரு முறைச்சிக்கிட்டு வேறு மாதிரி போவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இப்போது இங்கே நடக்கும். நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து டக்குன்னு ஒரு மூடு மாறுற மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். ஒரே நேரத்தில் அலுவலகத்தில் பிடிக்காத ஒருவரோடு பணி செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்புகள் இப்போது வரும். இந்த மாதத்தில் முதல் 15 நாட்கள் இந்த மாதிரியான அமைப்பில் இருப்பீங்க. இவரை பிடிக்கவே பிடிக்காது, இவருக்கு கீழே வேலை செய்கிறேன், இவர் கூட வேலை செய்ய சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? முதலாளி சொல்லிட்டாரு, மேனேஜர் சொல்லிட்டாரு, இவருக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம், ஸ்நான பிராப்தி கூட கிடையாதுன்னுவோம். நான் ஒரு வேவ் லென்த்து, இவர் ஒரு வேவ் லென்த்து. ஆனால் இவர் போய் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு முதல் 15 நாட்கள் கொஞ்சம் குழப்பமான சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆயினும் சிம்மராசிக்காரர்களுக்கு 9லிருந்து குரு லக்னத்தை ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமைகள் வந்தாலும் அதையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்கின்றன. இப்போது திருமணம் நிச்சயம் ஆகக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. 1-7 கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ராசியை குரு பார்க்கின்ற அமைப்பில் இங்கே திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு, லவ் வரப்போகுது, காதல் வரப்போகிறது, அல்லது காதலிப்பவரிடமிருந்து சம்மதம் வரப்போகுது. ஆண் பெண் இருவருக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு நான் 30-40 வயதிற்கு முன்பு ஆண்கள் தான் லவ்வை சொன்னாங்கன்னு இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா? இதை விட இன்னொரு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஆணை விட இப்போது பெண் அதிகமான ஒருபடி முன்னே கல்வி அமைப்புகள், அறிவு அமைப்புகள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ முன்னாடியாக ஆண்கள்கிட்ட லவ்வை சொல்கிறாங்க. பெண்ணே தன்னுடைய விருப்பத்தை முதலில் ஆணுக்கு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துருச்சு. இந்த மாதம் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலானோருக்கு உண்டு. ஏன்னா சூரியன் சனி சேர்க்க 7ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் இணைந்து அங்கே 1ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இளைய பருவத்தினருக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பது உறுதியாகக்கூடிய தன்மை. சிலருக்கு உறுதியே, அதாவது நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள், பூ வைக்கிறது போன்ற அமைப்புகள், கல்யாண அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கூடி வரும். காதல் வரக்கூடிய மாதம். ப்ரொப்போசல் பண்ணி அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய விருப்பத்தை நேர்மையான முறையில் எதிர்த்தரப்பினர் எதிர்பாலினத்தோடும் தெரிவித்து அதன் பிறகு அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் ஒரு இதில் பார்த்துக்கணும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறது. அது ஒரு நிலையில் வயதான தாய் தந்தையரை பற்றிய ஏதேனும் ஒரு நிலையில் கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவை பற்றின நினைப்பு இந்த மாதத்தில் ஒரு 2 வாரம் அதிகமாகவே வரும். அப்பா என்ன பண்ணுறாங்களோ, அம்மா என்ன பண்ணுறாங்களோ, இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, அப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, ஒரு துணைக்கு யாருமே இல்லையே, இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வந்தாலும் உண்மையில் 60% மேல் நல்ல பலன்களை செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம். 6ஆம் இடத்துல இங்கே சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் கூட மற்ற அமைப்புகள் எல்லாமே வலுவாக இருக்கின்றன. 6, 8ஆம் இடங்களில் இன்றைக்கு சுப கிரகங்கள் இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் போய் சேர்றாரு, 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். என்ன நடக்கும்? எதிர்பாராத தனலாபம், எதிரியிடமிருந்து தனலாபம் போன்ற அமைப்புகள், அடுத்தவங்க காசு இப்போதைக்கு வரக்கூடிய அமைப்பு, நீங்களே கொடுத்து வச்சுருந்த காசு இப்போதைக்கு வரும். ஒரு வேலை வாங்குறதுக்குன்னு கொடுத்து ஏமாந்துட்டேன், அல்லது ஒரு சேமிப்புன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன், சொத்து விற்றது இப்படி வந்தது அப்படி வந்தது, இப்படி கொடுங்க, நான் மாதம் ஒரு குறைஞ்ச வட்டி தரேன், அப்படி தரேன் இப்படி தரேன்னு இனிக்க பேசி காசை வாங்கிட்டு போயிட்டு இப்போ வட்டியும் கொடுக்க மாட்டேன்றாரு, காசையும் திருப்பி கொடுக்க மாட்டேன்றாரு. எப்படி இதை போய் வாங்குறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் உண்மையாக உழைத்து உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சற்று சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற அமைப்பை இந்த தடவை சட்டப்படியான நடவடிக்கைகளின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் முழுமையாக நீங்கள் இந்த அமைப்புகளை வாங்கி கொள்ளக்கூடிய இந்த மாதமே பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இப்போது பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, யூக வணிகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிட்காயின் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதன் மூலமாக சிலருக்கு பணம் வரும். இணையம் சார்ந்த அமைப்புகளில்
ஒரு ஆப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெப்சைட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒருத்தரை பார்க்காமலேயே ஒரு பொருளை விற்று ஒருவர் வாங்குறாரு, ஒருவர் விற்கிறாரு, எனக்கு பணம் வரணும், ரியல் எஸ்டேட் மாதிரி சொல்கிறேன் இது. அதாவது ஒரு நேர்மையான தரகு மூலமாக மீடியேட்டர் அமைப்புகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அப்படியே நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஆயினும் ராசிநாதன் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்களில் 7ஆம் இடத்திலிருந்து பலவீனத்தை அடைகிறார். ஒரு நிலையில் அவர் பலவீனத்தை அடைந்தாலும் கூட அவர் இங்கே ராசியை பார்ப்பது ஒரு நிலையில் நல்லது. ராகுவோடு சேர்ந்து நீச்சமாகி தான் ராசியை பார்க்குறார். இருந்தாலும் ராசியை பார்க்குறார் இல்லையா? அப்போ அந்த ராசியை பார்ப்பது 6-8ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பது என்பது பலவீனமான ஒரு நிலையில் ராசிநாதன் இருந்தாலும் கூட பணம் வரும் என்பதை காட்டுக்கக்கூடிய அமைப்பு. பணம் வந்துட்டால் தான் பாதி பிரச்சனை நமக்கு ஓரளவுக்கு தீர்ந்து போயிடுதே. ஒரு உடம்பு சரியில்லைனா கூட பணம் இருக்கும்போது டக்குனு ஒரு ஆஸ்பத்திரியில் போனோம், அதை பார்த்தோம் இதை பார்த்தோம், முறையான மருத்துவத்தை செஞ்சோம், சரியாக போச்சுன்னு தானே வருது. ஆகவே பணம் வருவதன் மூலமாக பிரச்சனைகள் அத்தனையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல மாதங்க இது. இதுவரைக்கும் கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. நான் சொன்னால் இவர் கேட்கவே மாட்டார், அதுதான் அவருடைய பாலிசியே. எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டார். குழந்தைகளும் இப்போது அவர் கூட சேர்ந்துக்கிச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், அம்மா படிங்க, ஏன்னா பரீட்சை நேரம், கல்வியாண்டு, அதாவது பரீட்சை மாதம். இந்த பரீட்சை மாதத்தில் தான் குழந்தைகளுடைய 10th +1 எல்லாத்துக்குமே அதற்கான அமைப்புகள் எல்லாமே ஆரம்பிக்குது இல்லையா? சில குழந்தைகளுக்கு இப்போது பள்ளி இறுதி வகுப்புன்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வுகளே நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் இப்போது கன்னிராசிக்கார பெண்களுக்கு சற்று தூக்கலாகவே இருக்கும். ஆயினும் என்ன இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் குடும்பத்தில் முதல் 2 அல்லது 3 வாரங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான கவனக்குறைவின் காரணமாக சில பல விஷயங்கள் நடந்தாலும் கூட அடுத்த இறுதி அமைப்புகளில் மனம் சந்தோஷப்படக்கூடியதான, கணவர் நன்றாக இருக்கக்கூடிய, கணவரின் மூலமாக வருமானம் வரக்கூடிய, குழந்தைகளின் மூலமாக நிம்மதி சந்தோஷம், அவர்களுடைய கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கின்ற மன தைரியம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும். இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதங்க. 5, 6, 7ன்னு அடிக்கடி சொல்லுவேன். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை குரு பார்க்கிறார். 6, 12ஆம் இடங்கள் இப்போது சர்ப்பங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்களின் அமைப்பினால் மிக புனிதத்தை அடைந்திருக்கின்றன. கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம் கேவலம் போன்றவைகள் ஏற்படாத வண்ணம் 6, 12ஆம் இடங்களில் எப்போவுமே சர்ப்பங்கள் ராகு கேதுக்கள் உட்காந்துட்டாங்கனாலே ஒரு மனிதருக்கு இருக்கின்ற கடன் தீரணும், நோய் தீரணும், எதிர்ப்புகள் விலகணும், ஒரு மாதிரியான அசிங்கம் கேவலம் பட்டவர்கள் எல்லாருமே அந்த மாதிரியான விஷயத்திலிருந்து எழுந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 5ஆம் இடத்துல சனியோடு போய் சேரப்போகிறார். ஏற்கனவே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்த போகிறார். எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தா துளாராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். அவருடைய வயதிற்கேற்றார் போல சொல்லுவேன். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம். பாக்கியாதிபதி அங்கே 6ஆம் இடத்தில் போய் ராகுவோடு இணைந்தாலும் கூட ராகுவை அவர் புனிதப்படுத்துகிறார் என்பதும் அது ஒரு வகையில் மிக நல்ல அமைப்பு. ஆகவே 5, 6, 7ஆம் இடங்கள் வலுத்திருப்பது சிலருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பலன் சொல்கிறேன். ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரும். சுக்கிரன் சனி சேரப்போது இல்லையா? சுக்கிரன் சனி சேரப்போகும்போது என்ன நடக்கும்? ராசிநாதனே போய் அங்கே சனியோடு சேருகிறார். சனியின் குணங்கள், சனியின் நற்குணங்கள் கொஞ்சம் தூக்கலாக வரும். என்ன? ஆன்மீக அமைப்புகள், காசி கயா யாத்திரா போன்றவைகள் போக போகிறது, கைலாஷ் யாத்திரா போக போகிறது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை. ஏதாவது குலதெய்வத்துக்கே போகிறோம், ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு, திருப்பதிக்கு இப்படி வேண்டியிருக்கிறேன், திருச்செந்தூருக்கு இப்படி வேண்டியிருக்கிறேன், பழனிக்கு காவடி எடுத்து வரணும்னு வேண்டியிருக்கிறேன், ஆனால் அதை நான் செய்யவே முடியல. இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய தன்மை இப்போது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. சிலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளில் இந்த மாதம் கடுமையான ஈடுபாடு வரும். ஒரு மகரிஷிகளுடைய ஒரு இதில் போய் ஈடுபாடு கொண்டு அவங்க இதில் போய் உறுப்பினராகிறது, மிகப்பெரிய அமைப்புகளை, அதிஷ்டானங்களை, அதாவது தெய்வத்திற்கு நிகரான அவதாரங்களாக இங்கே நம்மிடம் பிறந்து மனிதர்களாக நம்மை உய்வித்த மிகப்பெரிய அவதாரங்கள் ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர், ஸ்ரீ ராகவேந்திரர், இவங்கள மாதிரியானவர்களுடைய அடங்கிய அதிஷ்டானங்களை போய் தரிசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஒரு 50 வயது கடந்த 60 வயது கடந்த துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் ஏற்படும். ஆகவே சுக்கிரனும் சனியும் இணைவது ஒரு நிலையில் சுக்கிரனை சுபத்துவப்படுத்தி மிகப்பெரிய யோக பலன்களை செய்ய வைக்கும். பெண்களினால் இப்போது கொஞ்சம் நன்மைகள் கிடக்கும். பெண்கள் அப்படின்னு சொல்லப்போனால் பெண் வழி உறவுகள்னு சொல்லிடுவேன். அம்மாவும் பெண், தாரமும் பெண், தமக்கை தங்கையும் பெண், தன் பெற்ற மகளும் பெண் இல்லையா? இந்த மாதிரியான பெண் உறவுகள் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், தினசரி நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களின் மூலமான நன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. பெண்வழி அமைப்புகளுக்கு, பெண்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அது சம்பந்தப்பட்ட வியாபாரம், தயாரிப்பாளர்கள், அது சம்பந்தப்பட்ட செல்லர்கள் அனைவருக்குமே இப்போது ஒரு நல்ல விதமான கடந்த காலத்தில், கடந்த மாதங்களில் இல்லாத அளவிற்கு
அந்த வியாபாரம் அந்த தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மார்ச் மாதம். விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைவு. ராசிநாதன் 3, 4ஆம் இடங்களில் மிக வலுவான அமைப்புகள் இருக்கிறார். மாதத்தின் முதல் 2 வாரங்கள் உச்சம் என்கின்ற பிருகுமங்கல யோகத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். அதனை அடுத்து 4ஆம் பாவத்தில் இருப்பார். குரு வந்து உங்களுக்கு 6ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவகத்தையும் 2ஆம் பாவகத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். என்னையா நடக்கும்? கம்பீரமான மாதம் இது. பரவாயில்ல, எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். தைரியம் வரக்கூடிய நல்ல மாதம். முதல் 2 வாரங்கள் தைரியம் மட்டும் இல்லை, கொஞ்சம் கோபமும் அதிகமாகவே வரும். விருச்சிக லக்னக்காரர்கள் துடிதுடிப்பானவர்கள். எல்லா நிலைமைகளையும் எந்த வயதாக இருந்தாலும் 20 வயதுக்காரர் அடிப்பார், 60 வயதுக்காரர் தடுப்பார். இந்த மாதிரியான ஒரு துடிதுடிப்பான ஒரு நல்ல நிலைமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான ராசியான இந்த விருச்சிக ராசிக்கு 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே, போன மாதமே இது தானே சொன்னேன், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய செவ்வாய் 1.5 மாதம் ஒரு ராசியில் இருப்பார். அவருடைய சுற்று 1.5 வருஷம். ஒரு ராசியில் 45 நாள் இருப்பார். இன்னும் 15 நாள் உச்சமாக இருக்க போகிறார். உச்சமாக இருப்பதோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகள் அத்தனையும் விருச்சிக ராசியை படிப்படியாக மேன்மையாக எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த கவலைகளை தீர்க்கின்ற அமைப்பு மாதத்தின் 3ஆவது வாரத்துக்கு உண்டு. 21ஆம் தேதிக்கு பிறகு கடைசி 10 நாள் வந்து நீங்கள் நினச்சது அப்படியே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அங்கே போய் செவ்வாய் சனியோடு கூடவே சுக்கிரனோடு சூரியனோடு சேர்ந்து ஒரு நல்ல விதமான கலப்பு பலன்கள் 4ஆம் இடத்தில் அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்து அமைப்பு வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நிம்மதி இருந்துட்டாலே நம்ம எதையும் சாதிக்க முடியும் இல்லையா? இதுவரைக்கும் வேலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா நினச்சவங்களுக்கு தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு நிலையில் ஏற்கனவே வியாபாரத்தை ஆரம்பித்து வச்சுட்டேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, தெரியாத ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டேன், எதுக்கடா அதில் உள்ளே வந்தேன்னு தெரியல, அல்லது முதலீடு பத்தவில்லை, இதுக்கான முதலீடுகளுக்கான அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பது மாதிரியான ஒரு நிலையில் எல்லா அமைப்புகளிலேயும் தொழில் முன்னேற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அமைப்புகள் சூரியனின் 10ஆம் இடத்தில் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்து பார்வை அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். இன்னும் ஒன்றையும் சொல்லிடலாம், அதாவது உதவியாளர்கள் நல்ல வேலைக்காரர்கள் இல்லை, இருந்தால் அந்த தொழில் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு இப்போது உதவியாளர்கள் நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது. என்ன இருந்தாலும் வந்து ஒரு 4 பேரை சேர்த்து வச்சு தானே வியாபாரம் பண்ணுறோம், தொழிலையும் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு கூட்டு அமைப்புகள் அல்லது உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் நிலைத்த அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுது. பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள், மன உபாதைகள் பெண்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு. ஒரு 40-50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த வயிறு முன்புறம் கர்ப்பப்பை போன்ற அமைப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள், ஒரு மெனோபாஸ் பீரியடில் இருக்கக்கூடியவர்கள், எதற்கென்றே கோபம் வரவில்லை, கோபம் வருதுன்னே தெரியல, எல்லார் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விலக வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான எண்ணங்களில் இந்த மாதிரியான உடல் மன அமைப்புகளோடு போராடி கொண்டிருக்கின்ற விருச்சிகராசிக்கார பெண்களுக்கு விடிவு பிறக்கக்கூடிய, நிம்மதி பிறக்கக்கூடிய, உடல் உபாதைகளும் மனக்கவலைகளும் தீரக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம். அற்புதம்ன்றதையே சொல்லி போரடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலே தனுசு ராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறீங்க. 2024 பிறந்தது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கல. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 2019, 20, 21 கொடுத்த சோதனைகள் இப்போது இல்லை தானே. ஒரு 3 வருஷமாக அழாத குறையாக படாத பாடுபட்டீர்கள் இல்லையா? அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல். எந்த வயது காரணம்? 2019, 20, 21 நீங்கள் நல்லாவே இல்லை. அந்த அமைப்புகள் இப்போது திரும்பி வரலையே. கோட்சார ரீதியாக ஜன்மச்சனியில் அமைப்புகளில் இருந்த கஷ்டங்கள் அப்படியே நிவர்த்தியாகி 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் காலூன்ற முடியவில்லையே, எல்லாம் சரிதான் சார், இன்னும் ஸ்டெடியான இன்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பதில் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். ஒரு நிரந்தரமான வருமானம் வரும். ராசிநாதன் 5ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ராஜயோகாதிபதியான ஓரளவுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இப்போது 2ஆம் இடத்தில் மங்கள யோகத்தில் உச்சமான அமைப்பில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இன்னும் மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆவது வாரத்தில் செவ்வாயும் சனியும் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் சேரக்கூடிய அற்புதமான மாதம். 3ஆவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல 3ஆவது வாரத்தில் 3ஆவது இடத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மூவரும் சேருவது மிகப்பெரிய நல்ல பலன்களை. என்னங்கய்யா நல்ல பலன்கள்? அவரவருடைய முயற்சிக்கேற்ற நல்ல பலன்கள் நடக்கும். திருமணத்தில் என்ன முயற்சி செய்கிறீங்க அது பலிக்கும். குடும்பத்தில் என்ன முயற்சி செய்கிறீங்க அது பலிக்கும். யாரை விரும்பி யாரை எதிர்பார்த்து யாரிடம் என்ன எதிர்நோக்குகிறீர்களோ அது கிடைக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். தம்பி தங்கைகள்கிட்ட மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். அண்ணன் அக்காள்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. சகோதர மேன்மை இங்கே நன்றாக இருக்கும்.
உழைப்பவருக்கு இங்கே உயர்வு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் இதுவரைக்கும் தட்டி தட்டி போயிருந்தது அத்தனையுமே சுக்கிரன் சனி செவ்வாய் என்னுடைய இணைவின் காரணமாக மாதத்தின் பிற்பகுதியில் என்ன எஃபோர்ட் கொடுக்குறீங்களோ அந்த எஃபோர்ட்டுக்கான பலனை விட ஒரு 20-30% அதிகமாகவே பணவரவு அல்லது ஒரு முயற்சி நற்பெயர் போன்றவைகள் அத்தனையும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு. இந்த மாதத்தில் ஒருத்தர் நல்ல விதமாக அறிமுகம் ஆவாருங்க. அவர் நம்மளை விட ஒரு பணக்காரராக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவராக இருக்கலாம், நம்மளை விட பெரிய மனுஷர். ரொம்ப நாளாக ஒருத்தரை அதிகாரம் பார்த்து சந்தித்து ஆதரவு கேட்கணும், ஒரு பிளஸ்ஸிங் கேட்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் இருக்கிறவங்க கூட இந்த தடவை அவருக்கான அத்தனை அமைப்போடையும் அப்படியே அவரே நேரில் வந்து எதிரில் வந்து பார்க்குற மாதிரியான சில சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். ஆகவே ஒரு அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இதை சொல்லலாம். இளைய பருவத்து தம்பி தங்கைகளின் மூலமாக நல்ல வாழ்க்கை, தம்பிக்கும் தங்கைக்கும் வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவங்க நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிற சகோதர அமைப்புகளில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதிகள் வரக்கூடிய தன்மை, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய, பிரிந்து விட்ட குடும்பம் கூட மீண்டும் சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள், பிரயாணத்தின் மூலமாக மேன்மை, அதை சொல்ல மறந்துட்டேன். பிரயாணத்தின் மூலமாக 3ஆம் இடம் 9ஆம் இடம் போன்றவைகள் கொஞ்சம் 12, 8, 12 நீண்ட தூர அமைப்புகளை குறித்தாலும் 3, 9 போன்றவைகள் உள் மாநிலத்திற்குள்ளேயே தமிழ்நாட்டிற்குள்ளேயே இந்தியாவிற்குள்ளேயே செய்யக்கூடிய பயணங்களை குறிக்கும். இந்த மார்ச் மாதத்தில் செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, தூர இடத்துக்கு போகிறீங்க, சக்ஸஸ் ஆகும். ஒரு வேலை கேட்டு போகிறீங்க, ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஒரு தொழில் முயற்சிக்காக போகிறீங்க, ஃபோனில் பேசினா சரிப்படாது, நேரில் போனால் தான் அவர் சரியாக வருவார்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். பயணத்தின் போது அறிமுகம் ஆகக்கூடியவர்களும் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய சில உறவுகளாக வருவார்கள். ஆகவே மார்ச் மாதம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மை. மகர ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்று இதாக சாதகமற்ற தன்மைகளை கெடுதல்களை சொல்லக்கூடிய நிலைமையில் இங்கே இல்லை. சனி மெதுமெதுவாக விலகி கிட்டத்தட்ட 7.5 சனி முழுவதுமாக முடியக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. 2ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்றதுன்றது மிகப்பெரிய யோகம். என்ன யோகம்? பணவரவு கிடைக்கும். ஒரு 3 வருஷமாக சம்பாதிக்காத, கையில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு பணம் இருந்தால் எல்லாம் தீர்ந்துருங்க தாங்க. ஏற்கனவே பணம் இல்லையே, வட்டிக்கு போய் இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன், மாத இஎம்ஐ கூட கட்ட முடியல, வீட்டுக்கு கட்ட முடியல, அதுக்கு கட்ட முடியல, வண்டிக்கு கூட நான் அங்கே வண்டிக்கு கட்ட முடியலைங்க. ஒரு 10,000 5,000 தான், 10,000 5,000 கூட பெறட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தானே இருக்கிறோம். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் பெறட்டினேன், இன்றைக்கு யாருமே என்னை மதிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான வருமான குறைவு உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் தீர்வுகள் கிடைக்கும். இஎம்ஐ கட்ட முடியும், கடனை அடைக்க முடியும், வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் வந்துருச்சுன்ற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக. மகர ராசிக்கு நான் பெருசாகவே பலன் சொல்ல மாட்டேன். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஒரு 3 வருஷம் பட்ட அடியிலேருந்து படிப்படியாக தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் நான் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் சொல்லிக்கிட்டு வரேன். அப்படித்தான் இங்கே இருக்கும். ஒரு 3 வருஷம் பட்ட துன்பம் 3 நிமிஷத்தில் போயிடாது. படிப்படியாகத்தான் அப்படியே முன்னேற்றங்கள் இருக்கும். போன செப்டம்பர்லேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துருச்சு. அதை பல பேர் உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 5-10% உணரலை. அவர்கள் எல்லாருக்கும் கூட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, குடும்பம் அமையக்கூடிய, பணம் வரக்கூடிய, நிம்மதி இருக்கக்கூடிய, இழந்த பெயர் திரும்ப வரக்கூடிய, மனைவியின் மகத்துவம் தெரியக்கூடிய. இதை மகர ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஒரு 3 வருஷத்தில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாத நாளே கிடையாது. மனைவியோடைய மகத்துவம் இந்த மாதம் கண்டிப்பாக தெரியும். ஆகா, எப்பேற்பட்ட மனைவி! ஆண்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. ஏன்னா ஒரு பெண் தலைமையேற்கின்ற ஒரு குடும்பம் என்றைக்கு எந்த இடத்துலையுமே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையுமே கீழே போயிடாது. இந்த மாதிரியான அமைப்புகளில் இவளல்லவோ என்னுடைய மனைவி, இந்த கடந்த காலங்களில் என்னுடைய மனைவி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க, இந்த குடும்பத்தை வழிநடத்தியிருக்கிறாங்க. இப்போது நான் அவருடைய சுமையை நான் இப்போ கொஞ்சம் பகிர்ந்து எடுத்துக்கிறேன், அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வச்சுட்டு நான் உழைக்கிறேன்ற மாதிரியான சில நல்ல நம்பிக்கைகள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு கருத்து ஒற்றுமை வரக்கூடிய, இதுவரைக்கும் இந்த பக்கம் மூஞ்ச பார்த்து அந்த பக்கம் மூஞ்ச பார்த்து செவத்தை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொன்ன நிலைமையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்ல விதமாக மாறி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகின்ற நல்ல மாதமாகவே இந்த மாதம் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இனிமேல் தொட்டது துலங்கும். கடந்த மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இப்போ இல்லை. சோஷியல் மீடியாக்களில் கடந்த காலங்களில் புகழை இழந்தவர்கள், கெட்ட பெயரை சம்பாதித்தவர்கள், பணத்தை கூட இழந்தவங்க, அவனை நம்பினேன் இவனை நம்பினேன், அதை போடுங்க இதை போடுங்கன்னாங்க, இதை கிளிக் பண்ணுனாங்க, அந்த ஓடிபி கேட்டாங்க, ஏதோ ஒரு இதில் எப்படியோ ஒரு முட்டாள்தனமாக ஒன்று சொல்லிட்டேன், செஞ்சுட்டேன், பணம் போச்சு, இப்படி போச்சு அப்படி போச்சு, பேராசைப்பட்டு ஏமாந்து விட்டேன். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கங்க. பேராசைப்பட்டு தான் நிறைய பேர் ஏமாந்தீங்க.
ஆசைப்பட்டது இருந்தால் அது வேறு, பேராசைப்பட்டது 5 ரூபா கூட 50 ரூபாய் ஆகிறேன், இந்த மாதிரி ஏமாந்தவங்க எல்லாருக்குமே ஏமாந்த பணம் ஓரளவிற்கு திரும்பி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுது. உண்மையில் மகரத்திற்கு கஷ்டங்கள் விலகி விட்டன. ஒரு 5% இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதமே முழுக்க முழுக்க விலகி இனிமேல் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் செயல்படக்கூடிய நல்ல முன்னேற்றமான மாதம் மார்ச் மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி. அந்த ஜென்மச்சனியிலிருந்து கொஞ்சம் விடுதலை, குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் விடுதலை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக விடுதலை. என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா நடந்துற போது சனி சுக்கிரன் சேர்க்கை இப்போது ராசியில் ஏற்படுது. சனி எப்பொழுதெல்லாம் ஜென்மச்சனியாக இருக்கும் பொழுது சுபத்துவத்தை அடைகிறாரோ அப்பொழுது அவருடைய வாளை கொஞ்சம் சுருட்டி கொள்வார். அனுமார் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு போய் ராமன் முன்னாடி உட்காந்தார் இல்லையா, இப்போ ராமர் காலம் தானே, ராமரை பற்றி சொன்னால் கொஞ்சம் புரியும். ஆக இந்த இடத்துல சனி உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை அப்படியே நிறுத்தி கொள்ளப் போகிறார் என்பதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சதய நட்சத்திரக்காரர்கள், மனம் சற்று குழப்பமாக இருக்கிறது. எங்கே போனாலும் இடிக்கிற, முன்னால் இதை ஒரு அடிக்கடி சொல்லுவேன், முன்னால் போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுன்னுவாங்க. அந்த கழுதையோ ஏதோ ஒரு 4 கால் பிராணியை பற்றி சொல்கிறது. கழுதைக்கு முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி போனால் உதைக்குமியான்னுவாங்க. அந்த மாதிரியான நிலைமையில் தான் ஜென்மச்சனி அமைப்புகளில் சனி என்கின்ற ஒரு கழுதையின் முன்னால் இப்போது கும்பராசிக்காரர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். சைடில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கடியும் உதையும் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை. அதுலேயும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஒன்றுமே நடக்கலை. இந்த மாதத்தோடு அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்திலிருந்து விலகுகிறீர்கள். இன்னும் ஒரு 2-3 மாதம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் சோதனைகள் ஏற்படும். அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சனி மட்டும் இல்லை, இங்கே சுக்கிரனோடும் செவ்வாயோடும் சேர்ந்து ராசியில் பிற்பகுதி 2 வாரங்கள் கொஞ்சம் நல்ல சுபத்துவமாக போகிறார். முதல் 2 வாரம் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா முதல் 2 வாரங்கள் 12ஆம் இடத்துல விரயத்தில் போய் சுக்கிரன் வர்றார். சுக்கிரன் 4-9 கூடியவர். உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி விரயத்தில் இருக்கும் பொழுது கடுமையான செலவுகள் இருக்கும். என்ன செலவு? காசு இருந்தால் தானே, காசு இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். பைசா இருந்து செலவு பண்ணிடலாம், பைசா இல்லாமல் எங்கே செலவு பண்ணுறது? அப்போ பைசா இல்லாமல் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், இளைஞர்களுக்கு சோம்பல் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே படுத்து கிடக்காதரா, எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போடான்னு அம்மா சொல்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை இளைய பருவத்தினருக்கு. வீட்டுக்காரரை கூட ஏங்க கொஞ்சம் பார்த்துங்க, படுத்து கிடத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி. கும்பராசிக்கு ஒரு 30 வயதுகளுக்கு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே சோம்பல், ஒரு விரக்தியான மனப்பான்மை, எங்கே எப்படி பார்க்குறது, என்ன பண்ணுறது, பேசாத படுத்து எந்திரிச்சிட்டு நாளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது முதல் 2 வாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், பின்னாடி ஒரு 2 வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னா ராசி அங்கே சுபத்துவம் அடைய போகிறதுனால. ஆகவே 2 பங்காக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஜென்மச்சனியின் தாக்கத்தை நீங்கள் அப்படியே பின்னாடி 2 வாரங்களில் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எந்த நிலைமையிலே மறுபடியும் ஒன்று சொல்லுவேன், ஜென்மச்சனி நடக்கும்போது அகலக்கால் வைத்து விடக்கூடாது. வேலை தொழில் அமைப்புகளில் நீங்களாக வேலையை விடக்கூடாதுன்றதை அடிக்கடி சொல்லுவேன். வேலை மாற்றம்லாம் வேண்டாம், தொழில் மாற்றம் வேண்டாம், வியாபார மாற்றம் வேண்டாம். 50 வயது கடந்தவர்களுக்கு இந்த பலன்கள் எதுவுமே ஒத்து வராது. லாபங்கள் நன்றாக வரும். அவர்கள் ராசிபலனை பார்க்க தேவையில்லை, ராசிபலன் பார்க்க தேவையில்லாமே நல்ல பலன்கள் நடக்கும். இப்போது இளைய பருவத்தினர் தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. அதனால் இளைய பருவத்தினர் கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியாக நிதானமாகவும் கவனமாகவும், அதே நேரத்தில் கெடுதல்கள் எதுவுமே நடந்து விடாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. சுக்கிரனுடைய சுபத்துவத்தன்மையால் ராசியில் சுக்கிரன் இருப்பதால் இந்த மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 2 விதமாக பலன் சொல்லலாம். முதல் 2 வாரங்கள் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மிக ஒரு அபாரம். பிற்பகுதி 2 வாரத்தில் 12ஆம் இடத்துல அப்படியே சுக்கிரன் சனி செவ்வாய் சேர்க்கை சற்று பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ராசியில் ராகு இருக்கிறார். கலப்பு பலன்கள். ஐயா நிலைகளை சொல்லிட்டீங்க, பலன்கள் என்ன நடக்கும்? முதல் 2 வாரத்தில் கையில் காசு வரும். அந்த காசை நீங்கள் 2வது வாரம் பிற்பகுதியில் தக்க வச்சுக்க முடியாது. சும்மா ஏதாவது பேங்க்கில் போட்டு வைக்கலாம், அல்லது இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம், ஏதாவது ஒன்று அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னா கரெக்டாக 3வது வாரத்தில் அதை விட ஒரு 10 ரூபா ஜாஸ்தி செலவு வரும். ஐயா முதல் 2 வாரத்தில் ஒரு 50,000 சம்பாதிச்சிட்டேன், 1 லட்சம் சம்பாதிச்சிட்டேன். ஆனால் பின்னாடி 2 வாரத்தில் 1 லட்சத்துக்கு பதிலாக 2 லட்ச ரூபா செலவு வந்ததுன்றதான் இப்போது மீனராசிக்காரங்களுடைய நிலைமை. வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. ஆயினும் வரவு வரும், நல்ல விதமான வரவு வரும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிலருக்கு எதிர்பாராத தனலாபங்கள், பங்குச்சந்தை, யூக வணிகம், ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, அல்லது இந்த இணையத்தில் வரக்கூடிய சில நிலைகளில் வேறு மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத சில வருமானங்கள் அந்த வருமானம் அப்படியே செலவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு. வீட்டில் போய் எடுத்து பூட்டி வைக்க முடியாது. ஒரு 10 லட்சம் வருமானம் வந்தது, அதை ஒரு நல்ல விதமாக பண்ணினேன் அப்படின்றதுக்கு பதிலாக
வேறு விதமாக ஏற்கனவே இருந்த 10 லட்சத்திற்கு இதை கொண்டு வந்து சரி செய்ய வேண்டியிருந்தது, அல்லது இந்த செலவுக்கு இதை ஈடுகட்ட வேண்டியிருந்தது, இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. சிலருக்கு இப்போது வீடு வாகனம் அமையக்கூடிய தன்மை, வீட்டிற்காக செலவு செய்கிறேன், நல்ல செலவுன்னு சொல்லுவோம். வாகனம் வாங்க போகிறேன், இருக்கின்ற பைக்கை மாற்றிட்டு கார் வாங்க போகிறேன், நடக்கும், கொஞ்சம் செலவோடு நடக்கும். இதுவரைக்கும் இருக்கின்ற வீட்டை இடித்து கட்டிவிட்டு வேறு மாதிரியான அமைப்புகள் பண்ண போகிறேன், புதிதாக வீட்டு மனை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரியான செலவுகள் அப்படியே இருக்கும். இது நல்ல செலவுகள் தான். ஏன்னா சனி சுக்கிரன் சேருவது என்பது ஒரு நிலையில் நற்செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே உங்களுடைய சுகத்திற்காக வந்த வருமானத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் வீடு வாகன சேர்க்கைகள் போன்றவைகள் இந்த மாதம் உண்டு. ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரத்தில் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி சுக்கிர செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு நிலையில் தசம அங்காராவுக்கு என்கின்ற அமைப்பிற்கு ஏற்ப ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. பிருகமங்கல யோகம். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தாச்சுன்னா உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு தீர வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக ரொம்ப நாளாக அடைக்க முடியாத சில கடன்களை கொஞ்சமாவது அடைச்சி அதிலிருந்து வட்டி தொழிலிருந்து விலகக்கூடிய தன்மை, அல்லது உட்கார்ந்து பேசி எப்பா இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அவ்வளோதான் கொடுக்க முடியும், இதை இத்தோடு முடிச்சுக்குங்கன்ற மாதிரி எதிர்த்தரப்பும் உங்களுக்கு சம்மதித்து வரக்கூடிய சில நிலைகளில் சில தொல்லைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. செலவுகள் இருந்தாலும் கூட அது ஒரு சேர்க்கைக்கான ஒரு நல்ல செலவுகளாகவே அமைப்பில் இருக்கும். சில பேருக்கு இந்த தடவை வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாட்டிலேயே குடியுரிமை உரிமை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணம், அமெரிக்க நாடுகள், இங்கிலாந்து போன்ற அமைப்புகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே போவதற்குரிய அதற்கான அனுமதிகள், பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள், அண்ணன் இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக இப்போது நீங்கள் புதிதாக வெளிநாட்டிற்கு போவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மார்ச் 2024 மாதம் அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும்.